கேரள மாநிலம் மேப்பாடி, சூரல்மலை, முண்டக்கை ஆகிய 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் நிலச்சரிவில் பள்ளிக்கூடம், வீடுகள், கடைகள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 300 வீடுகள் முற்றிலுமாக காணாமல் போன நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த எந்த தகவலும் இல்லை. தொடர்ந்து மீட்புப் பணிகளில் அங்கு பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்திருக்கிறார்கள். 2 விமானப்படை விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு செல்லக்கூடிய பாலம் இடிந்த நிலையில் அங்கு மீட்புப் பணிகள் ஈடுபடுவதில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழையும் பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு கடினமான சூழ்நிலையில் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். முக்கியமான ஒரு பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு குழுவினர் அடைய முடியாததால் உதவி கிடைக்காமல் முண்டக்கை கிராம மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார் மகேஸ்வரன். அவரோடு பேசலாம். மகேஸ்வரன், நிறைய 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்தது? கார்த்திகா, நேரம் செல்ல செல்ல அச்சம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. முண்டக்கை பகுதியில் நள்ளிரவு 1:30 மணி அளவில் அந்த பேரிடர் ஏற்பட்ட நிலையில் தற்போது வரை மீட்பு படையினரால் அங்கு செல்ல முடியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உதவிக்காக காத்திருக்கிறார்கள். பெரிய அளவிலான ஆபத்து அங்கு ஏற்பட்டிருப்பதாக உள்ளூரை சேர்ந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்கள் அதிகம் அந்த பகுதியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அங்கு இருக்கக்கூடிய நபர்களிடம் பேசும் பொழுது 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறது. பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலையும் தெரிவிக்கிறார்கள். தற்போது வரை அந்த வயநாடு பகுதியில் மட்டும் 11 பேர் உயிரிழந்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய நமது சக நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாலியாறு வரை செல்கிறது. தற்போது சாலியார் பகுதியிலும் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு சிறுமி உட்பட 3 பேருடைய உடல் அங்கிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல 3 பேருடைய உடல் அந்த ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதை அந்த பகுதி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இது வயநாடு பகுதியில் ஏற்பட்ட பேரிடரில் சிக்கி உயிரிழந்தவர்கள் உடலா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. உள்ளூரை சேர்ந்த மக்கள் அது அந்த மகேஸ்வரன், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது வயநாட்டிலிருந்து ஒருவர் இணைந்திருக்கிறார், முஜீர் என்பவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வயநாட்டுல எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அச்சமூட்டுவதாகவே இருக்கு. அங்க என்ன நடந்திருக்கு சார்? மேப்பாடி பஞ்சாயத்துல சூரல்மலை எந்த இடத்துல முண்டக்கை பகுதியில் அங்க மழை இடிஞ்சு வந்துருச்சு. கீழே மொத்தமா இடிஞ்சு வந்துருச்சு. சரியாக எத்தனை மணிக்கு இந்த நிலச்சரிவு நடந்தது? தற்போது அங்க நிலைமை எப்படி சார் இருக்கு? சரி, நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை சார். இப்போ 20 போர்டுல கிடைச்சிருக்கு. பாக்கி மண்ணுக்குள்ள இருக்கா மரத்துக்குள்ள இருக்கா தெரியல. எல்லாம் ஜேசிபி அதெல்லாம் மாறிட்டு இருக்கா. மொத்தமா 100-150 வீடு பக்கம் போயிருக்கு சார். மொத்தமா 3 இடங்கள் சொல்றாங்க. அந்த 3 இடமே அருகில் இருக்கக்கூடிய இடமா? எந்த இடம் வந்து மக்கள் கூட இருக்கக்கூடிய பகுதியா? பக்க இடம். புத்துமலை, முண்டக்கை, சூரல்மலை. அட்டமலை, சூரல்மலை, முண்டக்கை 3 இடம் பக்கம் தான். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் பக்கம் தான். நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாலம் வந்து இடிந்திருப்பு முற்றிலும் தரைமட்டமாக இருக்கு அப்படின்ற தகவலும் கிடைக்கிறது. பாலம் போயிருக்கா, ஒரு கோவில் போயிருக்கா. மொத்தமா 100 பக்கம் வீடு போயிருக்கு. ஸ்கூல்ல ஒரு பாகம் போயிருக்கு. சார், மீட்பு பணிகள் அங்கு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கா? அங்க என்ன சிக்கல் சார் நீடிக்குது? தொடர்ச்சியாக மழையும் பெய்து கொண்டிருக்கிறதா? சரி சார். இப்போ தேடி இருக்காத போர்டு நிறைய இருக்கா மண்ணுக்குள்ள, அதெல்லாம் தேடிட்டு இருக்காரு. நன்றி முஜீப். தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரே நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நிலச்சரிவுல கிட்டத்தட்ட நிறைய பேர் உயிரிழந்திருப்பதாக அச்சம் இருக்கிறது. அங்கிருக்கு வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிகுந்த அச்சமூட்டுவதாக இருக்கிறது. அங்க என்ன நடந்தது? அந்த இடம் வந்து எப்படியான இடம்? இது ரொம்ப ஸ்டீப்பான இடம். இது ஹில் ஏரியா, மவுண்டேனியஸ் ஏரியா. எல்லாமே மலைகள் தான் இருக்கு. இங்க நிறைய வில்லேஜஸ் இருந்தது. ஆனா நிறைய வில்லேஜஸ் இப்போ காணாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 houses vanished, washed out in the rivers.
இந்த ரிவர். ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது எவ்வளவு பேர் இறந்திருக்கு, எவ்வளவு ஃபேமிலிஸ் காணாமல் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஒரு மிலிட்டரி ஆர்மி இங்கே வந்துட்டு இருக்கு. ஆர்மி ஃபோர்ஸ் வந்தா தான் இருக்கு பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, இந்த ரோடெல்லாம் இப்ப இல்லை, அந்த ரோடு பிரிட்ஜ் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிருக்கு. அப்போ இது பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் அந்த பக்கம் போனாங்க. அந்த பக்கம் போனா தான் எக்ஸாக்ட் எவ்வளவு என்ன நடந்திருக்கு, எவ்வளவு ஆளுங்க இறந்திருக்கு, எத்தனை ஹவுசஸ் போயிருக்கு, எத்தனை வில்லேஜஸ் இல்லாம இருக்குன்னு தெரிய முடியும். லார்ஜ் ஏரியா அப்படியே வாஷ் அவுட், ஒரு மலை அப்படியே கீழே வந்திருக்கு. கீழே ஒரு 30-40 கிலோமீட்டர் கீழே மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கெல்லாம் புலையிலெல்லாம் டெட் பாடி ஒடுங்கி வந்துட்டு இருக்கு. இங்க இப்போ ஒரு செக்ஷன் ஒரு வில்லேஜ்ல இருந்து இப்போ ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ற ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா அந்த வில்லேஜுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கே முடியல. ஒரு 2-3 வில்லேஜ் அப்படியே மலைக்கு முகழ்ல 2-3 வில்லேஜ் அப்படியே இன்ஆக்சசிபிள் சேராத்த நிலைமையில இருக்கு. இடம் ஒரு 1000 ஹவுசஸ் அங்கே இல்லைன்னு தான் அந்த ஸ்பாட்ல இருந்த ஆளுங்களை சொல்றது. ஆனா இது இப்போ ஆர்மி வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது வந்து அங்கே போய் பார்த்தா மட்டும்தான் அங்கே எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருக்கு, எத்தனை உயிர் போயிருக்கும், என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ அங்கே கனமழை பெய்துட்டு இருக்கு. அப்போ இப்போ அங்கே ஆளுங்களுக்கு ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு அங்கே போறதுக்கு முடியறது இல்லை. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு சொல்ல முடியாது. அதுதான் நிலைமை. சார், கனமழை பெய்யுது அப்படிங்கிறதுக்காக மக்களை பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கணும்னு ஒரு இடத்த தங்க வச்சிருக்காங்க. அங்கேயுமே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த இடமுமே எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடம் எப்படியான இடம், அப்படி இருக்கும்போது அந்த மக்களை அங்கிருந்து வேற பக்கத்துல நகர்த்துறது தானே சரியானதாக இருந்திருக்கும். அதை பண்ணல. அந்த இடத்துல முன்னாடி இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு அங்கே நடந்திருக்கு. அது அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் நடந்திருக்கு. ஆனா அந்த ஏரியால இருக்கிற நிறைய ஆளுங்களை எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி கேம்புகளுக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிருக்கு. ஆனா அந்த கேம்புகள் இருந்த இடமே இப்போ இன்ஆக்சசிபிள் ஆயிருக்கு. வீடுகள் நிறைய போயிருக்கு. அதனால எப்படி ஒரு 10-15-20 கிலோமீட்டர் இந்த பக்கம் தான் டவுன் இருக்கு. அந்த டவுனுக்கு நேற்று நைட்ல தான் அங்கே மழை ஜாஸ்தியா வந்தது. அப்ப அந்த நைட்ல அவங்க ஆளுங்களை அலர்ட் பண்ணியாச்சு. ஆனா நிறைய ஆளுங்க வீடு விட்டு போகாம அங்கே இருந்திருக்கு. ஆனா நிறைய ஆளுங்க அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணி கேன்சல் எல்லாம் மாறி இருக்கு. அதனால எக்ஸாக்ட் ஒரு இது சொல்ல முடியாது. அதுதான். நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.